ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. வசியம்னா என்ன, அது எப்படிலாம் பண்ணலாம்? வசியங்கிறது நிறைய முறைகள் இருக்கு. நான் பிடிச்ச பேஷண்ட் க்ரௌடா கத்துறாங்கன்னா எங்களோட வார்த்தைக்கு அவங்க கட்டுப்படணும்னா எங்களோட வாக்குல பவர் இருக்கும். வசியம்ன்றது இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பா இல்லங்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. அது செய்யவும் முடியும். மிருகங்களோட பிளட்டும் கழிவுகள் கொண்டு நம்ம வசியம் பண்ணுவோம். அது மிருக வசியம்னு சொல்லுவாங்க. இந்த வசியங்கிறது கணவன் மனைவி வசியம் வேற, காதலன் காதலி வசியம் வேற. ஜல்லிக்கட்டுல காலமாடு ஜெயிக்கணும், அப்ப முதலாளி வசியம் பண்ணும். இங்க இருந்து கூப்பிட்டாலும் இந்த காலமோட அவங்க யாருக்கும் கட்டுப்படாம வந்துடும். என் நேம் சுந்தரி. சுந்தரி சுந்தர ஆகிய எனக்கு என் முகம் எனக்கு வசியமாக சுவாகா, இது சொன்னாவே வசியமாகும். ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகும் சொல்ல சொல்ல. வசியங்கிறது மை, தகடு, மூலிகை, இது மட்டும்தான் முடியுமா? மை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 பொருட்கள், 8 பொருட்களை கொண்டு ரெடி ஆகக்கூடியது ஒரு மை. ஜீனி கொண்டுட்டு வர சொல்வேன், 1 கிலோ சர்க்கரையை கொண்டுட்டு வர சொல்வேன். அதில் சில வரிகள் மந்திரங்கள் எழுதி அவங்களுக்கு காட்டுவேன். என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், அம்மா பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான். தனம் பணம் தினம் தினம் வசி வசி. இந்த வசிங்கிற மந்திரத்துக்கு பயங்கர பலன் இருக்கு. அதாவது தினம் தினம்னா அனைத்து நாளும் எனக்கு வசமாகட்டும். ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுந்தரி. தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் மூலிகை ரீதியாகவும் திரு நசீம் அவர்கள் நம்மளோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் நம்மளோட திரு நசீம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். அதன் ஆன்மீக நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம். வசியம் மூலயமா நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னா, வசியம்னா என்ன, அது எப்படிலாம் பண்ணலாம்? மிக்க மகிழ்ச்சிமா. வசியம்னா நிறைய பேர் இப்போ அது ஒரு ஃபேக் திங்ஸாகவே எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? வசியம்னாவே நம்ம சும்மா எதுவுமே நடக்காது, செய்ய முடியாது, அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம சயின்ஸாக பார்க்க போனோம்னா இக்னாடிஸ் பண்ணுற டாக்டர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், அது இந்த சைக்கோ ப்ராப்ளம் ஏதாவது இருந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கள ஹிப்னாட்டிசம் பண்ணி எல்லாம் மனநிலை அப்படின்னு போறீங்க. அந்த மனநிலையை எப்படி அப்படி பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவங்க ஆக்ரோஷமா தானே இருப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ நம்ம பேச்சிலேயே ஒரு வசீகர தன்மை இருக்கு. ஓகேங்களா? நம்மளோட மகிழ்ச்சி, நம்மளோட அந்த பேச்சு வாக்குங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு வசீகர தன்மை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு பிடிச்ச அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இறைவனை குருமார்களும் சரி நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் சரி ஒரு ப்ராக்டிஸ் பண்றோம். இப்போ நீங்க நடிக்கணும்னா ஒரு ப்ராக்டிஸ் கண்டிப்பா தேவை. கண்டிப்பா நிறைய வாட்டி அது ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி எங்களோட வாக்கு வசீகரமா தான் இருக்கணும். ஓகே, மக்களை இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஆத்மா பிடிச்ச பேஷண்ட் க்ரௌடா கத்துறாங்கன்னா எங்களோட வார்த்தைக்கு அவங்க கட்டுப்படணும்னா எங்களோட வாக்குல பவர் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி வசியங்கிறது நிறைய முறைகள் இருக்கு. நிறைய முறைகள். எப்படின்னா ஒரு சின்ன டவுட், அப்ப வசியம்ன்றது இருக்குங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது செய்யவும் முடியும். எப்படின்னா முதல்ல நம்ம வார்த்தையால சொல்லிட்டேன், அடுத்து நம்ம மூலிகையால.
மூலிகையாலேயே வசியம் பண்ணலாமா? கண்டிப்பா செய்ய முடியும். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம மிருகங்களோட பிளட்டும் கழிவுகள் கொண்டு நம்ம வசியம் பண்ண முடியும். ஓகேங்களா? அது மிருக வசியம்னு சொல்லுவாங்க. ஒரு மிருகம் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருதுனாக்கா நம்ம எந்த மாதிரி மிருகத்தோட கழிவுகளாலையும் பிளட்டாலையும் நம்ம வசியம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோமோ அந்த மாதிரி அதோட எஃபெக்ட் இருக்கும். ஓகே, அகோரமான மிருகங்களை கூட நம்ம என்ன பண்ண முடியும், நிப்பாட்ட முடியும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ என்னை எதிர்த்து என்னோட மேல் அதிகாரியோ இல்லைன்னா குருமார்களோ என்னை வந்து என்ன பண்ணணும், அன்பா நடத்தணும், என்னை வந்து டஃபா நடத்தக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா அவங்கள என்னோட பேச்சாலேயோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் கொண்டு அவங்கள வசியம் பண்ண நினைப்பேன். சரிங்களா? ஆமாம் மேம், நான் கூட இதை கேட்டிருக்கேன். அந்த யூடியூப்ல ஒருத்தர் சொல்லுவார், யாராவது ஒருத்தர் வசியம் பண்ணனா அவங்க பேரை சொல்லி வசிய அப்படி சொல்லணும் அப்படின்னு. நான் வந்து சும்மா இதெல்லாம் வந்து ஒரு யூடியூப் ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க, ஜாதகம் பார்க்குறவங்க அவங்க இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு இவ்வளோ நாளும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன ஒன்று தான் அது உண்மைன்னு தெரியறது. அது பேச்சுக்காக சொல்றக்கூடிய விஷயங்கள் இல்லை, அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதானே தெரியும். இப்போ ஒரு உணவு சுவைக்காம அது ருசி என்னன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்ப அது சுவைச்சாதானே அது புளிப்பா இருக்கா, இனிப்பா இருக்கா, இல்ல தோப்பா இருக்கான்னு சொல்ல முடியும். ஆமா, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வசியங்கிறது வந்து கணவன் மனைவி வசியம் வேற. ஓகேங்களா? அதே மாதிரி காதலன் காதலி வசியம் வேற. கணவன் மனைவினா ஒரே வீட்டுல இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு வசிய முறைகள் பண்ணலாம். காதலன் காதலியனா அவ எங்கேயோ இருப்பான், இவ எங்கேயோ இருப்பான். சரிங்களா? அப்போ அது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. அப்ப அதை கூட அது வேற விதமான விஷயம். சரிங்களா? இப்போ ஜல்லிக்கட்டுல காளமாடு ஜெயிக்கணும், யாருக்கும் கண்ட்ரோல் ஆகக்கூடாது. காளமாடு ஜெயிக்கணும், அதை அடக்குறவங்க ஜெயிக்க கூடாது. அப்ப முதலாளி வசியம் பண்ணும். முதலாளி வந்து இந்த காளைகளை வந்து வசியம் பண்ணுவாரா? அப்போ அவன் எங்க இருந்து கூப்பிட்டாலும் இந்த காலமோட அவன் யாருக்கும் கட்டுப்படாம வந்துடும். ஓகேங்களா? அப்போ எத்தனை விஷயம் இருக்கு. சூப்பர் மேம். அதே மாதிரி ஜனவசியம் இருக்கு, தனவசியம் இருக்கு, தொழில் வசியம் இருக்கு. ஓகேங்களா? என்னை நானே வசியப்படுத்திக்கக்கூடிய தன்மைகள்ங்கிறது இருக்கு. என்னன்னா மற்றவங்க என்னை சுத்தி நிறைய பேர் இருக்கணும். இப்போ என்கிட்ட நீங்க வரீங்கன்னா அகைன் என்னை பார்க்க வரணும், அந்த மாதிரி பண்ண முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ ஏன்னா மற்ற துறைகளை எடுத்துக்கலாம், எங்கள் துறையிலே எடுத்துக்கிறோமே, நான் வந்து நிறைய எனக்கு வாய்ப்பு வரணும்னா அந்த வாய்ப்பு தரவங்க யாரு, அந்த பொசிஷன்ல யாரு இருக்காங்களோ அந்த மாதிரி இல்லை. ஜனவசியம் சொல்லுவோம் அதுக்கு. ஓகே, ஜனவசியம் மீன்ஸ் உங்களை வந்து இப்போ ஒரு போட்டோ பார்க்குறாரு ஒரு டைரக்டர்னா திடீர்னு உங்க ஃபேஸை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு தன்மை கொடுக்கும். அதான் வசியம். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அவ பர்டிகுலர் ஆளுக்கு தான் வசியம் பண்ணணும்னு சொல்லாம யார் பார்த்தாலும் வசியம் பண்ணலாம். அந்த மாதிரி பொதுவான விஷயம். அது எல்லாருக்கும் ஆகாது. நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க, எனக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பொருள் யூஸ் பண்ணும்போது அந்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே. ஓகேங்களா? சூப்பர். அதே மாதிரி பண விஷயம் ஆனாக்கா இப்போ நம்ம ஒரு நல்ல பிஸ்னஸ் நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம், டவுனா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றாங்க, சேம் பிஸ்னஸ். நீங்க நகை கடைகள்ல பார்த்திருப்பீங்க, நிறைய நகை கடைகள் இருக்கும். ஓகே, ஆனா ஒரு நகை கடையில மட்டும் கூட்டம் குவிஞ்சிருக்கும். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு இதுதான் காரணம். அப்ப அவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா உறுதியா நீங்க சொல்றீங்க, நம்புறீங்க? 100% இதுதான். சரிங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். நான் குறிப்பிட்ட ஹோட்டல்ஸ் மட்டும் அந்த டேஸ்ட் மட்டமா இருந்தாலும் ஆனா கூட்டம் அங்க. ஆமா 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 ஆமா. புரியுதுங்களா? அதாவது அது அவங்களோட இம்பேக்ட் அப்படி ரிச்சான்னு காட்ட முடியாது, அவங்களோட அட்ராக்ஷன். புரியுதுங்களா? அவங்களோட ஈர்ப்பு தன்மை, வசீகரத்தன்மை, ஏதோ ஒரு விஷயம் அந்த முதலாளி கிட்ட இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வசியங்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஓகேங்களா? இப்போ எங்களை மாதிரி இருக்கிற நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு இறை சக்தி வேணும், மூலிகை சக்தி வேணும். சரிங்களா? ஒருத்தரை பார்த்தா நம்ம கையால அவங்களோட நோய் குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை நாங்களே வசியப்படுத்திப்போம். உங்களை நீங்களே அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆன்மீக சித்தி, ஆன்மீக பயிற்சி. ஓகேங்களா? ஆன்மீக பயிற்சியில் என்னன்னா மந்திரங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படிக்கிறோமோ, ஓகேங்களா, அந்த மாதிரி வசீகரத்தன்மைங்கிறது எனக்குள்ள ஈர்ப்பு தன்மை கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த மொழி தான், இந்த
இவங்க தான் அப்படின்னு இல்லாம எல்லாருமே அந்த மாதிரி மந்திரங்களை நிறைய படிச்சா தாராளமா use இப்ப நான் சொல்றேன், நான் வந்து நிறைய மந்திரங்களை படிக்கிறேன், சிவனை பத்தி, பிள்ளையாரை பத்தி, முருகரை பத்தி படிச்சுக்கிட்டே இருந்தா உங்க அந்த மாதிரி name சொல்லுங்களேன். என் நேம் சுந்தரி. சுந்தரி. சுந்தர ஆகிய எனக்கு என் முகம் எனக்கு வசியமாக ஸ்வாஹா, இது சொன்னாவே வசியமாகும். புரியுதுங்களா? அது ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி 108 தடவை சொல்லலாம். எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி சொல்லலாம்? 1008 தடவை சொல்லலாம். உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகும் சொல்ல சொல்ல. சுந்தரி ஆகிய நான், சுந்தரி ஆகிய நான் எனக்கு என் முகம் வசியமாக ஸ்வாஹா. அப்போ உங்களோட முகம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்ப எனக்கே வசியமாகிடுமா? ஒரு 10 நிமிஷம் எனக்கு வசியமாகறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அடுத்தவங்களுக்கு வசியமா உங்களை நீங்க ரசிப்பீங்க. ஓகேங்களா? அந்த அந்த பவர் இருக்கு இல்லைங்களா, அது உங்க வாக்குல சுந்தரி அப்படிங்கிற பேர் உச்சரிச்சாவே சுந்தரி மேடமா அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்க நிறைய பேர் ஏங்குவாங்க. அப்ப நான் அதுதான் வசீகரத்தன்மை. அப்ப நான் அப்படி ஃபீல் பண்ணா அடுத்தவங்களுக்கு வசியமாயி அவங்க வந்து என் மேல நல்லா பேசணும், பார்க்கணும், ஈர்ப்புத்தன்மை கொடுக்கும். அது உங்க ஃபேஸ்ல வந்துடும். சூப்பர் மேம். ஏன்னா இறைவன் உங்களுக்குள்ள இருக்கு, ஆன்மா உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப அதுக்கு நீங்க வசியப்படுத்தும் போது அது பிரகாசமா காட்டும். பிரகாசம் மீன்ஸ் அப்ப வெளியே இருக்கிறவங்களுக்கு அட்ராக்ட் தானே. ஆமா ஆமா. ஒரு கலை கொடுக்கும் போது என்ன ஆகும், சுந்தரி மேடம் அவ்வளோ வாயை திறந்து அவ்வளோ அழகா பேசுறாங்க, அந்த அம்மா கிட்ட இன்னொரு வாட்டி பேசலாமா? புரியுதுங்களா? சும்மா இருந்தாலும் அந்த அம்மா கால் பண்ணுவா, நல்லா பேசுவாங்க, பேசி பார்ப்போம். புரியுதுங்களா மேம்? இதுதான் வந்து வசீகரத்தன்மை. ஓகே மேம், வசியத்தை பற்றி ரொம்ப ரொம்ப எலாபரேட்டாக விளக்கமாக நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இந்த வசியங்கிறது மை, தகடு, மூலிகை இது மட்டும்தான் முடியுமா, இல்லை இது தவிர வேற ஏதாவது பொருட்கள் இருக்கா? இது நல்ல கொஸ்டின். அதாவது வசியங்கிறது நான் போன இதுலேயே உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன்னா, உங்களுக்கு நம்மளை நம்ம வசியப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ மை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 பொருட்கள், 8 பொருட்களை கொண்டு ரெடி ஆகக்கூடியது ஒரு மை. சரிங்களா? அந்த 8 பொருளை நம்ம யாருக்கு எந்த நேரத்தில் எதுக்காக கொடுக்கணும், சரிங்களா, அந்த விஷயம் அடங்கியிருக்கு. அப்புறம் எந்த பர்த்டேஸ்க்கு எந்த டைமில் அந்த மையை ரெடி பண்ணணும், எப்படி ரெடி பண்ணணுங்கிறது இருக்குது. அதுக்கு சில மூலிகை பொருட்கள் தேவை. சரிங்களா? அதே மாதிரி அந்த வாசனை பொருட்கள் 8 விதமான வாசனை பொருட்கள் தேவை. சரிங்களா? அது வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கக்கூடியது தான் அவசியம். இப்போ சில கோயில்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தகடு எழுதுவாங்க, சக்கரம் போடுவாங்க. அந்த சக்கரத்துக்கு இந்த மை இல்லாமல் சக்கரம் வேலை செய்யுது. ஓகேங்களா? கருவறைக்கு சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடியே சக்கரத்தை பிரதிஷ்டாபனை பண்ணிட்டு தான் சிலையை அதுக்கு மேலே வைப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து மத சார்ந்து நான் பேசல. பொதுவாகவே வந்து எல்லா கோயில்களிலும் உயிர், அவங்களுக்கு உயிர் கொடுக்கணும்னா இந்த சக்கரம் எந்திர சக்கரம். ஓகேங்களா? எந்திரங்கள் அணிஞ்ச சக்கரம். எந்திரங்கள் மீன்ஸ் அந்த நம்ம சொல்லிட்டோம் மந்திரம்னு சொல்லிட்டோம். அந்த மந்திரங்கள் எழுத்துக்கள் எழுதி இந்த மையை ரெடி பண்ணி இந்த மைக்கு உயிர் கொடுத்து நம்ம அதில் வைக்கும் போது அது என்னாகும், அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கும். இப்போ நான் இந்த கோயிலுக்கு போனேன், தகடு, மூலிகை மூணும் ஆட் ஆகுது பாருங்க. ஓகே, ஒரே இதுல 3 ஆட் ஆகுது. ஏன்னா மந்திரம் இல்லாம மை இல்ல, மை இல்லாம மூலிகை இல்ல. ஓகே, இப்படி கூட வச்சுக்கலாம், மூலிகை இல்லாம மை இல்ல, இது ரெண்டும் இல்லாம தகடு இல்ல. புரியுதுங்களா? அந்த மை வச்சாதான் எதுக்கா இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு ஃபுல் ப்ரொடெக்ட். ஓகே. அரைக்குறையா உடல் இருக்கு, முழு உடல் கொண்டுட்டு வரணும்னாக்கா நம்ம இந்த மை கொடுத்தோம். சரி, இப்ப இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? நிறைய விஷயங்கள் இருக்கு. மூலிகைகள் இல்லாமையே நிறைய, அதான் சொன்னே, ஜந்துக்கள் வச்சு பிளட் வச்சு நம்ம வாசனை பொருட்கள், இந்த 8 விதமான வாசனை பொருட்கள் சொன்னேன் இல்லையா, அதை வச்சு வசியமை தயார் பண்ண முடியும். தயார் பண்ணலாம், சூப்பரா இருக்கும், நல்ல ஆக்டிவேஷன் ஆகும், நல்ல வேலை செய்யும். ஓகேங்களா? அது கரெக்டான ப்ரொசீஜர்ல நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம்னா அவங்களுக்கு எத்தனை நாளைக்குள்ள நடக்கும்னு கொடுக்குறோமோ அத்தனை நாளைக்குள்ள வேலை செய்யும். பல லட்சங்கள்ல ஓடிட்டு இருக்கு மை இப்ப. அப்படிங்களா? சரிங்களா? சின்னமா கடையில போய் மை வாங்கினா யோசிக்கணும் போல இருக்கு. 100-200 கிலோ இப்ப நான் பார்த்த வரைக்கும் 3000 கொடுங்க, 3500 ரூபாய் கொடுங்க, நான் மை கொடுக்குறேன் அப்படின்னா உண்மையாலுமே அது சாத்தியம் இல்லாது. அப்படியா? அது வேலை செய்யாது. அது நம்மளோட ஆத்மார்த்தம், நம்ம மன திருப்தி வேலை செஞ்சிடும்.
ஓகேங்களா, இல்ல நம்மளோட டைம் அங்க வேலை செய்யும். ஆமா, பட் எல்லாத்துக்குமே என்ன நினைச்சுப்பாங்க, இந்த மையால தான் வேலை செஞ்சுச்சுன்னு நினைச்சுப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லிங்கிறீங்களா? காஸ்ட்லியா கொடுத்து வாங்கினாதான் அந்த மை வந்து பவர்ஃபுல்லா இருக்கும்ங்கறீங்களா? நான் அந்த 8 பொருள் சொன்னேன் இல்லைங்களா, 1 கிராம் ஜவ்வாது, பியூரான ஜவ்வாது வந்து 23,000 இருந்து 25,000 ரூபாய் 1 கிராம். அப்ப அப்படி பார்க்க போனா நம்ம 4 கிராம் கோல்டே வாங்கிடலாம், 2 கிராம் கோல்டே வாங்கிடலாம். அப்படி இருக்கு இல்லையா? இந்த 8 பொருட்களோட இந்த பொருளை ஆட் ஆகும். கோல்டு அதாவது கோல்டு மெட்டல்ல பவுடர் கிடைக்கும் நம்மளுக்கு, கோல்டே பவுடர் ஆக்கி கொடுப்பாங்க. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா லட்சக்கணக்குல மேல இருக்கும் போல இருக்கு அந்த மைங்கிறது. இப்போ அப்படி வாங்கினாதான் அது யூஸ் ஆகும், அதுக்கு தான் பவர் இருக்கும். ஓகே மேம், இப்போ இந்த ஜவ்வாதை தவிர அந்த 8 பொருட்கள் சொன்னீங்க இல்லையா, ஜவ்வாதை தவிர இன்னும் என்னென்ன? ஜவ்வாதம், கோரோசனை, அத்தரு, புனுகு, நிறையவே இருக்கு. இது வெளிப்படுத்தினா தேட ஆரம்பிச்சிருவாங்க. சரி 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 சரி, அது உங்க ரகசியம், நாங்க சொல்லக்கூடாது. இல்ல, சொன்னா தேட ஆரம்பிச்சிருவாங்க. கடையில எல்லாம் ஃபேக்கா தான் இது விக்கிறாங்க, பட் உண்மையா அப்புறம் தனியா ரகசியமா உங்ககிட்ட கேட்க தாராளமா கேளுங்க. இல்ல, அது உண்மையான ஒரு மெத்தட்ல நம்ம எடுக்கிறோம்னாக்கா அது எங்க இருந்து எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது இந்த மாந்திரிகம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எவ்வளவு நாள் ஆகும் செய்யறதுக்கு? இது ப்ரொசீஜர் ரொம்ப நாள் எடுக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்கு இந்த மாதிரி காரியம் ஆகணும், எனக்கு இந்த மாதிரி மை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் ஒவ்வொருத்தரோட சொல்கிறதுக்கு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நாட்கள் எடுப்பீங்களா, இல்லை எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி? ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக் 10 days அப்படின்னு வேலை செய்யாது அது. சரிங்களா, இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டைமிங்கு, அந்த இயரு, சரிங்களா, அது வச்சு அந்த பர்த்ல இருக்கிற ஓரைகள், டைம், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் மேட்ச் பண்ணி, கிரகங்கள் மேட்ச் பண்ணி நம்ம அந்த மூலிகைகளை எடுத்து உருக்கி இந்த 8 பொருளும் ஆட் பண்ணி அதுல சேர்த்து அதுக்கு ஒரு 10-15 நாள் ஊரு கொடுத்து தான் உங்ககிட்ட வந்து சேரும். அப்படின்னா ஒரு தோராயமா ஒருத்தருக்கு மை கொடுக்கணும், ஒரு மாசம் 48 நாள் ஆயிரும். ஒரு மாசம் இல்ல அதுல ஏதாவது கணக்கு இருக்கா? 48 நாள் கழிச்சு வாங்க, 48 நாள் ஆயிரும் உடனடியா. காமனா எல்லாருக்கும் சொல்லுவீங்க 48 நாள் கழிச்சு வாங்க இந்த மையை ரெடி பண்ணி தரோம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க லட்சக்கணக்கில் ஆகும், 48 நாள் ஆகும்னு. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பையன் வந்து ஒய்ஃப் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. பட் அந்த பையன் வந்து குடிக்கு வந்து ரொம்ப அடிமையாக இருக்கான். இப்போ அதுலேருந்து அவனை வந்து வெளிப்படணும்னா, பட் அவங்க வந்து ரொம்ப ஏழை, ரொம்ப அஃபோர்டபுளாக அவங்களால நீங்கள் சொல்கிற அளவு காசு கொடுக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, இல்லை என்ன மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க? சூப்பர்மா, நான் மூலிகையில வந்து குடிக்கே மருந்து இருக்கு, நம்ம அது வசியத்துக்கு போக வேண்டாம். சரிங்களா, வசியங்கிறது வந்து ஈர்ப்பு தன்மை. எனக்கு பொறாமைனால நான் வேற விஷயத்த தேடி போறது, புரியுதுங்களா நான் சொல்றது? கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, ஏன் பிரிகிறாங்க? ஒரு ஈகோ, இல்ல ஏதோ ஒரு சண்டை, இல்ல மாமா மச்சனிச்சி சண்டை, இல்லைன்னாக்கா ஏதோ ஒரு சண்டை, அதனால பிரிகிறாங்க. பட் அந்த பிரிவை வந்து தடுக்கிறதுக்கு, அந்த பிரிவு வந்து ஏற்படாம இருக்கிறதுக்கு வசியம் பண்றதுங்கிறது. ஓகே, இப்போ இவங்க நேச்சுரல் ஃபேமிலி, ஒரு சிம்பிளான ஃபேமிலி, ஓகேங்களா? இவங்களுக்கு இப்போ உங்களுக்கு கொடுத்த மாதிரி சில மந்திரங்கள் தான் அங்கே உச்சரிக்க கொடுப்போம். ஓகேங்களா, அதுக்கு நம்மகிட்ட வந்து அவங்க பர்மிஷன் வாங்கணும். வாங்கிட்டு அது உச்சரிச்சாங்கன்னாக்கா வேலை செய்யும். அப்படின்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க இருக்கு, ஆனா மை இல்லாம இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி அதுல இருந்து அவங்களை விடுபட வைப்போம்னு சொல்றீங்க. அப்ப அவங்களுக்கு மை எல்லாம் தரமாட்டீங்க அப்படி சொல்றீங்களா? அவங்களுக்கு மை கிடையாது, வெறும் மந்திரங்கள் தான். ஜீனி கொண்டுட்டு வர சொல்வேன், 1 கிலோ சர்க்கரையை கொண்டுட்டு வர சொல்வேன். அதுல சில வரிகள் வந்து மந்திரங்கள் எழுதி அவங்களுக்கு காட்டுவேன், சொல்லியும் கொடுப்பேன். அவங்க டெய்லி வந்து அவங்க பையன் அடாப்படை, என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், அம்மா பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான், இவனுக்கு இந்த ஜீனியில வந்து இந்த ஆயத்து போட்டு 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 ஜீனி தினமும் சாப்பிட கொடுக்கும்போது ஆல் ஃபேமிலியே அவங்களுக்கு அவங்க அந்த மணி தலைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கண்ட்ரோல்ல வருவாங்க. அப்ப இந்த குடிக்கு அடிமையா இருக்கிற, அடிக்ஷனா இருக்கிறவங்கள குடி மருந்து இருக்குமா? குடிக்கு மருந்து இருக்கு. இதுவும் கொடுக்க சொல்லுவேன். குடிக்கு மருந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து குடிக்கு மருந்து தருவேன். ரொம்ப பெரிய காசனெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேங்களா, அதாவது நம்மகிட்ட வந்து 6,000 ரூபாயில வந்து 3 மாசத்துல குடி நிப்பாட்டிட முடியும். பெரிய தொகை எல்லாம் இல்ல, வெறும் 6,000 ரூபாய். ஏன்னா இந்த காலகட்டத்துல 6,000 ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா ஏழைங்களுக்கு அதான் பெரிய விஷயம். சரிங்களா, கண்டிப்பா அதுலயே நிப்பாட்ட முடியும்னு சொல்ல வரேன்.
ஓகேங்களா. இதுலயே ட்ரக் அடிக்ட் நிப்பாட்ட முடியும். ட்ரக்குக்கு அடிமையா இருக்கிற இப்போ பசங்க மனைவி கிட்ட பிரச்சனை வந்து இப்போ பிரிய போறேன்னு சொல்லி கணவனும் மனைவியும் பிரச்சனையில இருக்காங்க. அவங்களும் 2 பேரும் ஒன்று சேர்த்து நல்லபடியா கணவர் செய்யணும். கணவர் செய்யணும். மனைவி பிரிஞ்சு போறேன்னு ஆசைப்படுறாங்கன்னா கணவர் செய்யணும். ஓகேங்களா. கணவர்ல வந்து இது ரகசியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்களா. அது பப்ளிக்கா நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. அந்த கணவர் வரும்போது அவருக்கு சொல்லி கொடுப்போம் எந்த மாதிரி விஷய முறைகள் யூஸ் பண்ணணும், என்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன். அது ஈஸியான மெத்தட்ல அவங்க ஃபாலோ பண்ணி ஒரு 48 நாள் முழு நம்பிக்கையோட எஃபெக்ட் போட்டாங்கன்னா மனைவி அவர் சொன்ன மாதிரி கேட்பாங்க. சூப்பர் மேம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பணம் நிறைய வேணும், நான் சீக்கிரமாக பணக்காரங்களாகணும், கோடீஸ்வரங்களாகணும், லட்சமாக சம்பாதிக்கணும், அந்த மாதிரிலாம் அப்படிலாம் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு பண்ணுறதுக்கு வசியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புட்ரிஸ் எல்லாம் முளைச்சி அதெல்லாம் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்திருக்காங்களா? நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அதாவது குட்டீஸ்ங்கிறது இருக்கு சரிங்களா. இப்போ நான் சொன்னேங்களா குட்டீஸ் ஜின்கள் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா. குட்டி சத்தான்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணனா ரொம்ப ரிஸ்க்கு. மனிதர்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நாங்களே சில நேரத்தில் வந்து தடமாறுவோம், மெயின்டைன் பண்ண முடியாது. அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற வரைக்கும் நாங்கள் சேஃப். புரியுதுங்களா. அப்போது பணம்ங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு தேவை. அது எந்த அளவுக்கு எனக்கு தேவை சரிங்களா. இப்போ என்கிட்ட ஒருத்தர் போன வாரம் கால் பண்ணவர் என்ன சொல்கிறாருன்னா, மேம் கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது, 2 பேரும் ஐடி சென்டர். ஓகேங்களா. காலையில் எழுந்திரிச்சு ஒரு டீ கூட ஆர்டர் போடுறான் மேடம். ஓகே, புரியுதுங்களா நான் சொல்கிறது. ஒரு டீ கூட அமேசானில் ஆர்டர் போடுறான். வீட்டில் போட்டாக்கா 50 ரூபாயில் முடிஞ்சிடும். ஆனால் வெளியில் 200 ரூபா மேடம், 250 ரூபா. இப்படி பண்ணி என் பில்லே காலி பண்ணுறான். புரியுதுங்களா. ஒரு தயிர் சாதம் முதற்கொண்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண. தயிர் சாதம் ரெடி பண்ண முடியாதா? ரைஸ் குக்கரில் வச்சா ரைஸ் வெந்துட போகுது. தயிர் ஒரு பேக்கெட் வாங்கிட்டா அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தயிர் சாதம் ஆகி போச்சு. அதுக்கே 300 ரூபா 400 ரூபா செலவு பண்ணணும். அப்படி இல்லை, அது கூட அவங்களுக்கு டைம் இல்லாமல் உழைக்கிறாங்க, ஓடுறாங்கன்னு அர்த்தம். டைம் இல்லைன்னு இல்லை மேம். அதாவது என்ன சொல்ல வர, ஆனால் பணத்தோட மதிப்பீடு தெரியவில்லை. புரியுதுங்களா. பணத்தோட அருமை தெரியாமல் நீ வந்து ஆடம்பர செலவு, ஆடம்பரமா லக்ஸூரியா இருக்கிறேன்ட்டு எடுத்து தொட்டதுக்கெல்லாம் காசை விட்டுட்டு அப்புறமா நான் கடனாளி ஆயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? புரியுதா இல்லையா? இது தவறான விஷயம் சரியா. அப்படி இல்ல, தவறான விஷயம். இதுக்கு பணம் அதிகமா வேணும் தவறு. ஓகேங்களா, அது செய்யக்கூடாது. ஓகே, உண்மையாலுமே இப்போ நான் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் சரியா. நான் கஷ்டப்படுறேன், டெய்லி ஒரு தொழிலாளி, நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், எனக்கு பணம் தங்க மாட்டேங்குது, என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாக்கா அவனுக்கு பண ஈர்ப்பு தன்மை, பணம் வசீகரத்தன்மை சொல்லி கொடுப்பேன் சரிங்களா. சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம சில சீக்ரெட்ஸ் வந்து நம்ம வெளியில் விட்டு கொடுக்காம இருக்கோம்னா எங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிற ரீதி தான் நான் சொல்வேன். ஆனால் ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம 4 வசம்பு, 4 விரலி மஞ்சள், ஒரு வெத்தலை பாக்கு, வசம்பு விரலி மஞ்சள் வெத்தலை பாக்கு ஓகேங்களா. ஒரு வெத்தலை ஒரு பாக்கா இருந்தாலும் போதும், இல்லை 2 வெத்தலை ஒரு பாக்கா இருந்தாலும் போதும் சரிங்களா. இதோட அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு துளசி இலை பிடுங்கி 3 இறகு எடுக்கணும். துளசி இலை பிடிங்கி அதில் ஒரு கவரில், நல்லா தூய்மையான கவரில் போட்டுட்டு ஒரு 101 ரூபா போட்டுட்டு டெய்லி அந்த பணத்தை அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல வைக்கணும். கிட்ட வைக்க கூடாது. டெய்லி மாத்தி மாத்தி வைக்கலாமா? அதாவது சாமி கும்பிடுறாங்க இல்லையா, அங்க வைக்க கூடாது. அந்த நோட்டு எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு வருது, எத்தனை கையில எத்தனை பாடுபடுது. ஓகே, அப்போ அதை ஒரு இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுட்டு டெய்லி பணம் தனம் வசி எனக்கு தன்னோட பேர். புரியுதுங்களா. டெய்லி அதுக்கு ஒரு 108 உருவம் கொடுத்துட்டு வந்தானா ஆட்டோமேட்டிக்கா அவன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பணம் சேரும். இது நிறைய பேர் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிக்கலாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள்ல மேம் நடக்கும்? 48 நாள்ல நடக்கும். சாரி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அதாவது வசம்பு 4 வசம்பு, 4 விரலி மஞ்சள், வெத்தலை பாக்கு, துளசி இலை. ஓகே, 101 ரூபா காயின் ஒரு ஒயிட் கவர்ல. இப்போ இதெல்லாம் போட்டு பீரோ லாக்கர்ல வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்ப பீரோ லாக்கர்ல வைக்கிறது அந்த பட்டு துணியில இதெல்லாம் மேட்ச் பண்ணி வைக்கலாம். இல்ல மேம், இப்ப நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க மாத்தி மாத்தி வைக்கணும்னு. அப்ப ஒரு நாள் லாக்கர்லயும் ஒரு நாள் வேற இடத்துலயும் அந்த மாதிரி வைக்கணுமா? லாக்கர்ல வச்சா கம்பல்சரி வைக்கலாம், இரும்பு லாக்கர்ல வைக்க கூடாதும்மா, பலகை கட்டையில வைக்கலாம். ஓ, பலகை இருக்கு இல்லையா, அதுல பலகை கூட பாக்ஸ், அதுக்குன்னு ஒரு பாக்ஸ். இரும்பு வந்து மணி ஃப்ளோ குறைச்சிடும். அப்படியா? பழைய காலத்துல எல்லாம் பாத்திருக்கீங்களா, மரக்கட்டை காலத்துல ஃபுல்லா இதான் இரும்பு பீரோ அதெல்லாம் ஏது கிடையாது இருக்கு இல்லையா? சரி, அந்த மரம் பீரோ இல்லாட்டியும் அந்த நெகை வைக்கிறதுக்கானே மரத்துல செஞ்சிருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நெகை வந்து லக்ஷ்மி அம்சம், அது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகேங்களா? அப்போ அதுக்கு அந்த அப்போ இப்ப இரும்பு லாக்கர்ல நிறைய பேர் வச்சிருக்காங்கல்ல, அந்த பணம் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும் நீங்க சொல்ல? குறையும், கண்டிப்பா குறையும், சேராது. ஆனா இதே மர பீரோல வச்சு மர லாக்கர்ல வச்சு நிறைய பேர் வந்து மரத்துல வந்து பீரோ பண்ணி வைக்கிறாங்க. ஆமா, நான் பாத்திருக்கேன். நகைப்பெட்டி கூட மரத்துல வச்சு மரத்துல இருக்கு. சரிங்களா? அப்படி பண்ணும்போது அது ஈர்ப்பு தன்மை கொடுக்கும். மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனம் பணம் தினம் தினம் வசி வசி. தனம் பணம் தினம் தினம் வசி வசி வசி. அப்ப இந்த வசி வசிங்கிற மந்திரத்துக்கு பயங்கர பலன் இருக்கு. இப்ப நீங்க இதோட நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க எல்லாத்துக்கும். புரியுதுங்களா? எத்தனை வாட்டி அந்த வசீகர தன்மை. தனம் பணம் தினம் வசி வசி. தனம் பணம் தினம் எனக்கு நசீமா ஆகிய எனக்கு வசி வசி. தனம் பணம் தினம் தினம் சுந்தரியாக தினம் தினம் வசி வசி. அதாவது தினம் தினம்னா அனைத்து நாளும் எனக்கு வசமாகட்டும். அது மாதிரி டெய்லி ஒரு 108 வாட்டி சொல்லணும். ஏதோ அதை திறந்து வச்சு அதை பார்த்துக்கிட்டு இல்ல அதை கையில வச்சுக்கிட்டு சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி உள்ள போட்டுட்டு, வசம்பங்கிறது வந்து தூய்மையானது. ஆமா ஆமா ஆமா. மஞ்சள்ங்கிறது நானே கேள்விப்பட்டிருக்கேன் மேம், நிறைய சொல்லியிருக்காங்க. வசம்பம் வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் தேய்ச்சி குழச்சி சுட்டுட்டு அதை நாக்குல தடுவாங்க. ஏன்னா மாந்தம் போகும், ஆமா ஆமா ஆமா, நாக்கு தெளிவடையும், வயிற்றுல இருக்கிற பூச்சிக்கள் அழிக்கும். இப்ப யாரு கொடுக்க டாக்டர் என்ன சஜஷன் பண்றாங்களோ அதுதான். அப்ப இல்லன்னா உங்க பாட்டி அதிகமா வசம்பு தேய்ச்சிட்டா போல இருக்கு, ஓவரா பேசுறேன். ஆமா 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 சொல்லுவாங்க. அது பழமொழி இல்ல, அது உண்மை. அது உண்மை. ஓகே, அந்த மாதிரி உண்மையா நடந்துகிட்டதுனாலதான் பிள்ளைங்க ஆரோக்கியமா வளர்ந்தாங்க. ஆனா இப்ப ஆரோக்கியமா இருக்காங்களா? தொட்டதுக்கெல்லாம் காய்ச்சல், தொட்டதுக்கெல்லாம் சளி. புரியுதுங்களா? எல்லாமே அலோபதி. ஆமா, எல்லாமே வந்து நம்ம ஹெல்த் நம்மளே வேஸ்ட் ஆக்கிட்டு. அதான் உண்மை. சூப்பர். சரிங்களா? ஈஸியான மெத்தட். ஏழைகள் இதை பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னாக்கா மணி ஃப்ளோங்கிறது குறையும். சரிங்க மேம், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகத்துலேயும் ஒரு இதுலேயும் இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறீங்க மூலிகை விஷயமும் எல்லாமும். பட் இப்போ நிறைய பேர் பணம் காசுக்காக நிறைய பேர் வந்து பணத்தை வசியம் பண்ண, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பண்ணுறாங்களே, அதெல்லாம் வந்து உண்மையாக இருக்குமா? இல்லை அதெல்லாம் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக சும்மா பொய்யா இந்த மாதிரி சொல்கிறாங்களா? இல்லை இந்த ஒரு மெத்தட் மட்டும்தான் கரெக்டான மெத்தடா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க, அம்பானி இருக்காங்க, முகேஷ் அம்பானி இருக்காங்க, வேறு வேறு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களோட பையனோட மேரேஜில் வந்து எத்தனை நடிகர்கள் கூப்பிட்டாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க. புரியுதுங்களா? அது ஆடம்பர செலவு இல்லையா? அதெல்லாம் யார் மேலே வந்து விழுவுது? மக்கள் மேலே தான் விழுவுது. ஓகே, இப்போ யாரோட பணம் அது? ஏழைகளோட பணம். சரிங்களா? யாரோ ஒரு ஏழையோட பணம் அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அவங்ககிட்ட அந்த பவர் இருக்கு. அந்த வில் பவர் யார்கிட்டயோ வாங்கி வச்சிருக்கிறதுனாலதான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. மேம், அப்ப நீங்க சொல்றது பார்த்தா உலகத்துல உள்ள அத்தனை கோடீஸ்வரங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா வாங்கி வச்சுட்டு இருக்காங்கன்றீங்களா? இல்லாம சாத்தியமே இல்லை. சரிங்களா? அப்ப ஏழையா தான் இருப்பான். எல்லா ஏழைகளுக்கும் இதை தெரியப்படுத்தி அவங்களும் இந்த மாதிரி பெரிய பணக்காரங்க ஆகணும்ன்ற ஒரு இது வரக்கூடாது? அவங்க செய்ய மாட்டாங்களேம்மா. இப்போ சொல்றதுதான் என்னோட கடமை, முயற்சி பண்றது யாரோட கடமை? புரியுதுங்களா நான் சொல்றேன்? கரெக்ட். ஒரு இது இருக்கு மேம், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு. அது மாதிரி நீங்க சொல்றது, நம்ம சொல்ற கருத்து அது மதிச்சு அதை ஏத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா சரியா போயிடும். 4 நாள் செய்வான், 1 வாரம் செய்வான், 5 வாரம் 5 நாள் செஞ்சுட்டு, மேம் அது ஏதோ சரிப்பட்டு வரல, நடக்கல, என்ன மேடம் நீங்க ஏதோ சொல்லிட்டு போயிட்டீங்க, இப்படிதான் கேட்பாங்க. புரியுதுங்களா? ஒரு நிமிஷம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் பணம் வேணும்னா மேம் சொல்றபடி நீங்களும் 48 நாள் கண்டிப்பா பண்ணுங்க, நீங்க எல்லாருமே கோடீஸ்வரன் ஆவீங்க. அப்படிதானே மேம் சொல்லியிருக்காங்க? என்ன பண்ணுவீங்களா?
கண்டிப்பா பண்ணுவாங்க. நம்பிக்கை நீங்களே சொன்ன பிறகு பண்ணாம இருப்பீங்களா? கண்டிப்பா நான் நாளைக்கே பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது இல்லாம இதுலயே கடன் தீர்றதுக்கான சொல்யூஷன் நான் நிறைய சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ வந்து ஓகே பணம் சேருது நல்லது பண்றாங்க. இப்போ அந்த நல்லது பண்ணாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட பணம் இருந்தால் தனக்கு மிஞ்சினதை வந்து தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம ரொம்ப கஞ்சத்தனமா இருந்து ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாம அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பணம் குறைஞ்சிருமா? நான் என்ன கேட்கிறேன், இல்ல பணம் குறைஞ்சிருமா, மறுபடியும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குமா? வராது. ஏன்னா தானும் சந்தோஷப்பட மாட்டான், மற்றவங்களையும் சந்தோஷப்பட வைக்க மாட்டான். அந்த பணத்தை என்ன பண்ண போறானே? இறந்தது அப்புறம் மேல போட்டு மூடவா போறாங்க? இல்ல, புரியுதுங்களா? அப்போ அந்த பணத்துக்கு என்ன மதிப்பீடு நம்ம கொடுக்கணும்னா, நம்ம தேவைகளுக்கு கரெக்டான முறையில் செலவு செய்ய வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம சம்பாரிச்சது எங்களில் எப்படின்னாக்கா, நான் 1 லட்ச ரூபாய் வந்து ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறேன். அந்த 1 லட்ச ரூபாயில் வந்து என் குடும்பத்துக்கு பாதி, ஓகேங்களா? மீதி பாதியில் வந்து ஒரு பாதி இறைவனோட கோட்பாடு, இறைவனோட வழிபாடுகள், என்ன பள்ளிவாசல்கள் இருக்கோ, ஏதோ ஜமாத் இருக்கோ, இல்லை மெயின்டெனன்ஸ் இருக்கோ, அதுக்காக இன்னும் கால்வாசி இருக்கு இல்லையா, அதுலேயே 2 பங்கா பிரித்து, 1 ஊனமுற்றவங்கள் முதியோர்களுக்கு. சூப்பர். ஓகே, அதுலேயே இன்னும் 1/4 பங்கு பிரிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 25,000 ரூபாயில பாதி பிரிச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து அன்னதானமும் தர்ம காரியங்களும் கல்யாண காரியங்கள் என் பொண்ணுக்கு நான் என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் செய்வது முறையானதா இருக்கும். இதுதான் நம்மளுக்கு தலை காக்கும். இது மாதிரி உலகத்துல எல்லாரும் செஞ்சாங்கன்னா நல்லா பிரச்சனையே இல்ல, பசி பட்டினியும் இருக்காது, ஏழைகளே இருக்க மாட்டாங்க. இந்தியாலதான் ஏழைகள் இருக்காங்க, அமெரிக்க நாட்டுல ஏன் ஏழைகள் இல்ல? அவன் எல்லாம் ஈக்குவலா ஷேர் பண்றான் எல்லாத்துக்குமே. புரியுதுங்களா? ஒரு மாசத்துக்கு உனக்கு சம்பளம் இவ்வளோனாக்கா, ஒரு எம்பிலி எம்இ எல்லாருக்குமே ஒரே மாதிரி சம்பளத்தை போட்டிருப்பான். இவ்வளோனா இவ்வளோதான், இவ்வளோ சொத்து வச்சிருக்கான்னா இவ்வளோதான். ஆனா நம்ம நாட்டுல அது எங்க நடந்துட்டு இருக்கு? சொத்துக்கு மேலதான் சொத்து தானே மேம் சேருது. அதுதான் எங்க போட போறேன்னு கேக்குறேன் நான். கடன் தொல்லைக்கு இதே மாதிரி ஒயிட் கவர்ல வந்து ஒரு 101 ரூபாய் செவ்வாய்க்கிழமைல, சரிங்களா, 1 to 1:15 போடணும். எப்படி? மத்தியானம் அந்த 1 மணில இருந்து 1:30 இந்த பரிகாரம் பண்ணணும். ஒயிட் கவர்ல 101 ரூபாய் போட்டு 101 ரூபாய் போட்டுட்டு யாருக்கு அவங்க கடன் கொடுக்கணுமோ அவங்க பேர் எழுதிட்டு 0 போடணும் அந்த கவர் மேல. எப்படி? 1 போடக்கூடாது, வேற எதுவும் போடக்கூடாது. அவங்க பேர் எழுதணும், 0 எழுதணும். 0 எழுதிட்டு இந்த கவரை வீட்லயும் வேற எங்கேயும் வைக்க கூடாது. வீட்டுக்கு வெளியில அவர் எங்க வேணாலும் வைக்கலாம். சரி, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில வைக்கிறாங்க, அதை போறவங்க ஏதோ கவர்ல இருக்கு, காசு இருக்குன்னு எடுத்துட்டு போனா போயிட்டு போட்டுருங்க. இல்ல, அது கண்டிப்பா அந்த மாதிரி எடுத்துட்டு போகணும். மறைச்சு வைக்க இல்ல எடுத்துட்டு போகணுமா? இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு இது ஷீட்டு கீழேயோ இல்ல கூரை எங்க நம்ம வைக்கிறதுக்கு இடம், சொருவி வைக்கிறதுக்கு இடம் இருக்கோ சொருவி வச்சிட வேண்டியதான். சரி, அப்படி வச்சு பார்க்கட்டும். சூப்பரா கடன் குறையும். அது எத்தனை நாளைக்குள்ள குறையும் மேம்? இது அவங்களோட மணி ஃப்ளோஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ, மணி ஃப்ளோஸ் இன்க்ரீஸ் ஆகுறது சொல்லிட்டோம். ஆமா, அப்போ கடன் தீர்றதுக்கும் சஜஷன் கிடைச்சிடும். மணி இருந்தா தானே கடன் அடைப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா? பணம் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பக்கம் வழிபாடு பண்ணிட்டோம், பணம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கடன் தீரையும், இந்த பக்கம் கடன் தீர்றதுக்கும் வழி சொல்லிட்டேன். அப்ப கடனும் வந்து அவன் தீர்த்துக்கிட்டு வருவான். ஓகே, சிக்கனமா செலவு பண்ணி அன்பான வாழ்க்கையை வாழ. சூப்பர் மேம். என்ன நேயர்களே, எல்லாத்தையும் பார்த்தீங்களா? நீங்களும் கற்றுக்கிட்டீங்களா? நீங்களும் முதல்ல பணம் பெருகிறதுக்கும் ஏற்பாடு பண்ணி கடன் அடைக்கிறதுக்கும் பண்ணி நீங்களும் எல்லாரும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். மேடம் சர்வாவும் நானும் வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி.